என்னோட மகிழ்ச்சிக்கு சொந்தக்காரர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நாங்கள் பார்க்க போகிறது சமூக ஊடகங்களின் நன்மை மற்றும் தீமைகள் பற்றியதான சிறு கட்டுரை. இன்றைய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியின் முக்கிய விளைவாக சமூக ஊடகங்கள் மனித வாழ்க்கையின் அங்கமாக மாறியுள்ளன. மனிதர்கள் ஒருவருடன் ஒருவர் தொடர்பு கொள்ளும் முறை, தகவல்களை பெறும் விதம், தங்கள் எண்ணங்களையும் திறமைகளையும் வெளிப்படுத்தும் வழிகள் அனைத்தும் சமூக ஊடகங்கள் பெரிதும் மாற்றியுள்ளன. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் போன்ற சமூக ஊடகங்கள் இன்றைய சமூக கட்டமைப்பில் தவிர்க்க முடியாத இடத்தை பெற்றுள்ளன. சமூக ஊடகங்கள் பல நன்மைகளை வழங்கினாலும் அதே நேரத்தில் சில தீமைகளையும் ஏற்படுத்துகின்றன. சமூக ஊடகங்களின் முதன்மையான நன்மையாக வேகமான தகவல் பரிமாற்றம் காணப்படுகின்றது. உலகில் எந்த பகுதியில் நடந்த நிகழ்வாக இருந்தாலும் அது சில நொடிகளில் அனைவருக்கும் தெரிய வருகிறது. இதனால் மக்கள் நடப்பு நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் அறிந்து விழிப்புணர்வுடன் செயற்பட முடிகின்றது. இயற்கை பேரழிவுகள், அவசர நிலைகள் போன்ற நேரங்களில் சமூக ஊடகங்கள் தகவல் தொடர்பாடல் முக்கிய கருவியாக செயற்படுகின்றன. தொடர்பு மற்றும் உறவுகள் வளர்ச்சியிலும் சமூக ஊடகங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. வெளிநாடுகளில் வாழும் உறவினர்கள், தொலைவில் இருக்கும் நண்பர்கள் ஆகியோருடன் குறைந்த செலவில் தொடர்ந்து தொடர்பில் இருக்க முடிகின்றது. இதனால் மனித உறவுகள் தொடர்ச்சியாக பேணப்படுகின்றன. மேலும் பல்வேறு சமூகங்கள், கருத்து குழுக்கள் உருவாகி கருத்து பரிமாற்றம் நடைபெறுகின்றது. கல்வித்துறையில் சமூக ஊடகங்கள் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியுள்ளன. ஆன்லைன் வகுப்புகள், கல்வி சார்ந்த வீடியோக்கள், குறிப்புகள், பயிற்சி வகுப்புகள் போன்றவை மாணவர்களின் அறிவு திறனை மேம்படுத்துகின்றன. மாணவர்கள் தங்கள் சந்தேகங்களை உடனடியாக தீர்த்து கொள்ளவும் புதுமையான தகவல்களை பெறவும் சமூக ஊடகங்கள் உதவுகின்றன. இதேபோல் தொழில் மற்றும் வணிகத்துறைகளில் சமூக ஊடகங்கள் புதிய வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளன. சிறு தொழிலாளர்கள் கூட தங்கள் தயாரிப்புகளை விளம்பரப்படுத்தி குறைந்த முதலீட்டில் வாடிக்கையாளர்களை அடைய முடிகின்றது. மேலும் சமூக ஊடகங்கள் மனிதர்களின் திறமைகளை வெளிப்படுத்தும் மேடையாக திகழ்கின்றன. கலை, இலக்கியம், இசை, நடனம், புகைப்படம் போன்ற துறைகளில் பலர் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி சமூக அங்கீகாரம் பெற்றுள்ளனர். இதனால் பலருக்கு வேலை வாய்ப்புகளும் உருவாகியுள்ளன. ஆனால் சமூக ஊடகங்களின் தீமைகள் கவனிக்கப்பட வேண்டியவை. அதிக நேரம் சமூக ஊடகங்களில் செலவிடுவதனால் மாணவர்களின் கல்வித்திறன் பாதிக்கப்படுகின்றது. வேலை செய்யும் நபர்களின் கவனச்சிதறல் அதிகரிக்கின்றது. தொடர்பில் பிறரின் வாழ்க்கையை பார்த்து தங்களை ஒப்பிடுவதனால் மன அழுத்தம், பொறாமை, தாழ்வு மனப்பான்மை போன்ற மனச்சிக்கல்கள் உருவாகின்றன. தவறான செய்திகள் மற்றும் வதந்திகள் சமூக ஊடகங்களில் மிக வேகமாக பரவி சமூக அமைதியை குலைக்கும் அபாயம் உள்ளது. உண்மையற்ற தகவல்கள் மக்கள் மத்தியில் குழப்பத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்துகின்றன. அதோட தனிப்பட்ட தகவல்கள் தவறாக பயன்படுத்தப்படும் அபாயம் அதிகமாக இருப்பதனால் தனியுரிமை பாதிப்பு ஏற்படுகின்றது. சமூக ஊடகங்களில் அதிகமாக மூழ்குவதனால் நேரடி மனித உறவுகள் குலைந்து தனிமை உணர்வு அதிகரிக்கின்றது. முடிவாக சமூக ஊடகங்கள் மனித வாழ்வுக்கு மிகப்பெரிய வசதியை வழங்கும் சக்தி வாய்ந்த கருவியாகும். அவற்றை அறிவுடனும் கட்டுப்பாடுடனும் பயன்படுத்தினார் அறிவு வளர்ச்சிக்கும் சமூக முன்னேற்றத்துக்கும் உதவும்.
ஆனால் அளவின்றி பயன்படுத்தினால் அவை தீமைகளுக்கு காரணமாக மாறும். எனவே சமூக ஊடகங்களை பொறுப்புடனும் புத்திசாலித்தனமாகவும் பயன்படுத்துவது ஒவ்வொருவரின் கடமையாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. தேங்க்யூ.